வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் தமிழரசி. 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து நமது பூமியின் மற்ற அமர்வில் நாம் அதை கற்றுக்கொண்டோம். ஒரு பெரிய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்பாக பூமி, பாறைகள், மண், கனிமங்கள், நீர், காற்று, சூரிய ஒளி, காடுகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன மற்றும் தொடர்ந்து மாறுகின்றன. நமது பிரபஞ்சம் சூரியன் மற்றும் பூமி. பூமி ஒரு கிரக உடலாக 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருந்து நமது பூமி என்ற தலைப்பை பற்றி மேலும் பார்ப்போம். முக்கிய வார்த்தைகள். கட்டம். ஒரு பூகோளத்தில் அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகளின் நெட்வொர்க் வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு கட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோண்ட்வானா நிலம். பாங்கியாவின் சூப்பர் கண்டம் லாரன்சியா மற்றும் காண்ட்வானா வரை உடைந்தது. நேர மண்டலங்கள். உலகம் கிரீன்விச் நெடுங்கோடில் இருந்து தொடங்கி கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மண்டலத்தின் அகலமும் 150 தீர்க்க ரேகைகள். இதன் பொருள் ஒரு நேர மண்டலத்திற்கும் அடுத்த பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் 1 மணி நேரம் ஆகும். நிலையான நேரம். நாடுகள் தங்கள் பிராந்தியத்தின் வழியாக செல்லும் நெடுங்கோடுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து முழு நாட்டிற்கும் அந்த நெடுங்கோடினை நேரத்தை பின்பற்றுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பூமி மேலோட்டத்தின் இயக்கங்கள், பூமியின் கட்டமைப்பு, அட்சரேகைகள், தீர்க்க ரேகைகள், தீர்க்க ரேகைகள் மற்றும் நேரத்தின் கேள்வி. பூமியின் மேலோட்டத்தின் இயக்கங்கள். கண்டங்கள் நகர்த்தன, மோதின, ஒன்றிணைந்தன, பின்னர் மீண்டும் கிழிந்தன. பூமியின் நிகழ்வு நிறைந்த வரலாற்றின் போது மலைகள் உயர்ந்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன, கடல்கள் உருவாகி வறண்டுவிட்டன, பள்ளத்தாக்குகள் செதுக்கப்பட்டன மற்றும் பல. இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு ஜெர்மன் வானிலை ஆய்வாளரும் புவி இயற்பியலாளருமான ஆல்பிரட் வாஜனர் கண்டங்கள் மற்றும் கடல் படுகைகளின் தற்போதைய அமைப்பை விரிவாக்கவும் ஓரளவு விளக்கவும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் கோட்பாடை அறிமுகப்படுத்தினார். அவர் பாங்கேயா, அதாவது கிரேக்க மொழியில் முழு நிலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய சூப்பர் கண்டத்தை முன்வைத்தார். $220 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. பின்னர் பல பெரிய பிரிவுகளாக உடைந்தது. இந்த பிரிவுகள் ஒருவருக்கொருவர் விலகி செல்ல வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் சில கண்டங்கள் மற்றவற்றுடன் மோதின. அவர்கள் இன்னும் சுற்றி வருகிறார்கள். பாங்கேயே என்பது ஒரு கற்பனையான கண்டமாகும்.
அதிலிருந்து தற்போதைய கண்டங்கள் மெசோசோயிக் சதாப்தத்தின் சறுக்கலால் தோன்றின. பாங்கேயாவின் சூப்பர் கண்டம் உடைந்து உருவாகும் என்று வேகனர் அனுமானித்தார். லாராசியா அல்லது அங்காரா நிலம், அதாவது தற்போதைய வட அமெரிக்கா, கிரீன்லாந்து மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கே உள்ள யுரேசியா முழுவதும் மற்றும் காண்ட்வானா நிலம், அதாவது தற்போதைய தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், இந்தியா, அரேபியா, மலேசியா, கிழக்கிந்திய தீவுகள், ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. இந்த இரண்டு தொகுதிகளும் டெதிஸ் கடல் எனப்படும் நீண்ட ஆழமற்ற உள்நாட்டு கடலால் பிரிக்கப்பட்டன. கண்டங்கள் பூமியின் தற்போதைய வடிவங்கள் மற்றும் நிலைகளை அடைய மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆனது. பூமியின் கட்டமைப்பு. இதுவரை பூமி உருவாகும் செயல்முறை மற்றும் அதன் உள் அமைப்பு பற்றி படித்தோம். இப்போது வரைபடங்கள் மற்றும் குளோப்களில் இது எவ்வாறு காட்டப்படுகிறது என்பதை பார்ப்போம். பூகோளம் ஒரு முப்பரிமாண கோளம் மற்றும் வரைபடம் இரு பரிமாணது. ஒரு பூகோளம் முழு பூமியையும் குறிக்கிறது. அதே சமயம் ஒரு வரைபடம் முழு பூமியையும் அல்லது அதன் ஒரு பகுதியையும் குறிக்கலாம். அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகள் ஒரு பூகோளம் அல்லது வரைபடத்தில் இயங்கும் கற்பனை கோடுகள். ஒரு பூகோளத்தில் அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகளின் வலையமைப்பு வரையறுக்கப்படுகிறது. இது கிரிப்ட் என்று பெயர். கட்டத்தின் உதவியுடன் நாம் இடங்களை கண்டறிந்து அவற்றை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளலாம். இப்போது அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகளை புரிந்து கொள்வோம். அட்சரேகைகள் பூமத்திய ரேகைக்கு வடக்கிலிருந்து தெற்கே உள்ள தூரத்தை அளவிடும் கிடைமட்ட கோடுகள். வட மற்றும் தென் துருவங்களிலிருந்து சமமான தொலைவில் சரியாக நடுவில் பூமியை சுற்றி வரும் கிடைமட்ட வட்டம் பூமத்திய ரேகை என்று அழைக்கப்படுகிறது. இது பூமியை வடக்கு அரைக்கோளம் மற்றும் தெற்கு அரைக்கோளம் என இரண்டு சம பாகங்களாக பிரிக்கிறது. இது 0 பாகை அட்சரேகை என குறிப்பிடப்பட்ட வட்டம். கோணங்கள் வடிவியலில் குறிக்கப்படுகின்றன. அட்சரேகைகள் டிகிரி, அதாவது பாகை, நிமிடங்கள் மற்றும் வினாடிகள் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்படுகின்றன. பூமத்திய ரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி செல்வது இணையான வட்டங்களின் தொடர். ஒவ்வொரு வட்டமும் ஒரு அட்சரேகை என்று அழைக்கப்படுகிறது. அட்சரேகை என்பது லத்தீன் வார்த்தையான லாட்டிடியூடோ என்பதிலிருந்து அகலம் என்று பொருள்படும். அட்சரேகை மதிப்புகள் 0 பாகை, அதாவது பூமத்திய ரேகை முதல் 90 பாகை வடதுருவம், அதாவது வடதுருவம் மற்றும் 90 பாகை தென் துருவம் வரை இருக்கும். அட்சரேகை 0 பாகைக்கு குறைவாகவோ அல்லது 90 பாகைக்கு அதிகமாகவோ இல்லை. ஒவ்வொரு அட்சரேகையும் திசையுடன் குறிக்கப்பட வேண்டும். N-க்கு வடக்கு அல்லது S தெற்கு.
பூமத்திய ரேகைக்கு வடக்கு அல்லது தெற்கு பதவி இல்லை. பூமத்திய ரேகை அனைத்து அட்சரேகைகளிலும் மிகப்பெரியது. இருபுறமும் உள்ள மற்ற அனைத்து அட்சரேகைகளும் படிப்படியாக துருவங்களை நோக்கி சிறியதாக மாறும். பூமத்திய ரேகைக்கு வட துருவத்திற்கும் இடையில் உள்ள பூமியின் பாதி பகுதி வடக்கு அரைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. ஹெமி என்றால் பாதி, அரைக்கோளம் என்றால் பாதி கோளம். பூமத்திய ரேகைக்கும் தென் துருவத்திற்கும் இடையில் இருக்கும் பாதி தென் அரைக்கோளம் எனப்படும். ஒரு துருவத்திலிருந்து மற்றொரு துருவத்தை எண்ணினால் 180 அட்சரேகைகள் உள்ளன. சில முக்கியமான அட்சரேகைகள்: பூமத்திய ரேகை அதாவது அட்சரேகை 0 பாகை, கடகரேகை அதாவது அட்சரேகை 23.5 பாகை வடக்கு, மகர ரேகை அதாவது அட்சரேகை 23.5 பாகை தெற்கு, ஆர்க்டிக் வட்டம் அல்லது வடதுருவம் அதாவது அட்சரேகை 66.5 பாகை வடக்கு, அண்டார்டிக் வட்டம் அல்லது தென் துருவம் அதாவது அட்சரேகை 66.5 பாகை தெற்கு. தீர்க்க ரேகைகள் மெரிடியனின் கிழக்கு அல்லது மேற்கை அளவிடும் செங்குத்து கோடுகள். லத்தீன் லாங்கிடியூடோ என்ற வார்த்தையை நமக்கு வழங்குகிறது. இதன் பொருள் நீளம். அதிலிருந்து நாம் தீர்க்க ரேகையை பெறுகிறோம். தீர்க்க ரேகைகள் முழு வட்டங்கள் அல்ல, அவை துருவத்திலிருந்து துருவத்தை இணைக்கும் வரை அரை வட்டங்கள். ஒவ்வொரு தீர்க்க ரேகையும் ஒவ்வொரு அட்சரேகையிலும் வெட்டப்படுகின்றன. இங்கிலாந்தின் கிரீன்விச்சில் உள்ள வானியல் ஆய்வகத்தின் வழியாக செல்லும் தீர்க்க ரேகை 0 பாகை மெரிடியன், பிரைம் மெரிடியன் அல்லது கிரீன்விச் மெரிடியன் என அழைக்கப்படுகிறது. முன்னூற்றி 360 தீர்க்க ரேகைகள் உள்ளன. பிரதான தீர்க்க ரேகைகளை 2 குழுக்களாக ஒழுங்கமைக்கிறோம். 0 பாகை முதல் 180 பாகை வரை கிழக்கு நோக்கி செல்லும் கிழக்கு தீர்க்க ரேகைகள். மேலும் 0 பாகை முதல் 180 பாகை வரை மேற்கே செல்லும் மேற்கு தீர்க்க ரேகைகள். தீர்க்க ரேகையின் ஒவ்வொரு பட்டமும் ஒரு அட்சரேகை போலவே நிமிடங்கள் மற்றும் வினாடிகளாக பிரிக்கலாம். பூஜ்ஜியம் பாகை தீர்க்க ரேகைக்கு நேர் எதிரே உள்ள தீர்க்க ரேகை அதாவது 180 பாகை எதிர் மெரிடியன் எனப்படும். அதாவது எதிர்ப்பு, எதிர், பொருள். கிழக்கு தீர்க்க ரேகை கிழக்கு அரைக்கோளமாகவும் மேற்கு நீளமானது மேற்கு அரைக்கோளமாகவும் அமைகிறது. தீர்க்க ரேகைகள் மற்றும் நேரத்தின் கேள்வி. சூரியனின் நிலை 1 பாகை தீர்க்க ரேகையை நகர்த்துவதற்கு 4 நிமிடங்கள் ஆகும். இதன் பொருள் தீர்க்க ரேகையின் ஒவ்வொரு டிகிரிக்கும் நேரம் வேறுபட்டது. உதாரணம்: சூரியன் 10 பாகை தீர்க்க ரேகையில் நேரடியாக தலைக்கு மேல் இருக்கும்போது உள்ளூர் நேரம் 12 மணி அதாவது மதியம். இது 9 பாகை யில் காலை 11:56 ஆகவும் 11 பாகை யில் மதியம் 12:04 ஆகவும் உள்ளது. எனவே குழப்பத்தை தவிர்க்க உலகம் கிரீன்விச் மெரிடியனில் தொடங்கி கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நேர மண்டலத்தின் அகலமும் 15 பாகை தீர்க்க ரேகை அதாவது ஒரு நேர மண்டலத்துக்கும்
அடுத்த நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் 1 மணி நேரம். அதாவது 15 பாகை தீர்க்கரேகை பெருக்கல் 4 நிமிடங்கள் ஒற்றுக்கு பாகை தீர்க்கரேகை ஈடு 60 நிமிடங்கள். நீங்கள் கிரீன்விச் மெரிடியனில் இருந்து கிழக்கு நோக்கி செல்லும்போது நீங்கள் நேரத்தை சேர்க்கிறீர்கள். நீங்கள் கிரீன்விச் மெரிடியனுக்கு மேற்கே செல்லும்போது நீங்கள் நேரத்தை கழிக்கிறீர்கள். இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் புரிந்து கொள்வோம். திங்கட்கிழமை மதியம், அதாவது பகலில் 12 மணி 0 பாகை தீர்க்கரேகையில் எதிர் தீர்க்கரேகையில், அதாவது ஆன்டி மெரிடியன் நள்ளிரவு, அதாவது இரவு 12 மணி ஆகும். 180 பாகைக்கு மேற்கில் செவ்வாய்க்கிழமை தொடங்கும். அதே வேளையில் கிழக்கே திங்கள் முடிவடையும். சில நாடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட நேர மண்டலம் இருக்கும். இந்தியாவில் 2 மணி நேர நேர மண்டலங்கள் இருக்கும். அதாவது இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இடையேயான நேரம் 1 மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலைகளில் சில நாடுகள் தங்கள் எல்லை வழியாக செல்லும் மெரிடியன்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நாடு முழுவதும் அந்த மெரிடியனின் நேரத்தை பின்பற்றுகின்றன. இந்த நேரம் நிலையான நேரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இது இந்திய நேரமாகும், அதாவது IST. இதன் நன்மை என்னவென்றால் நீங்கள் இந்தியாவில் எங்கிருந்தாலும் ஒரே நேரம். அதிக எண்ணிக்கையிலான தீர்க்கரேகைகளை கொண்ட நாடுகளில் நேரத்தை வைத்திருப்பது மிகவும் சிக்கலானது. அவர்கள் தங்கள் நாட்டை மிகவும் வசதியான நேர மண்டலங்களாக பிரிக்கலாம். பொதுவாக 1 மணி நேர மண்டலத்திற்கும் அடுத்த நேர மண்டலத்திற்கும் இடையே 1 மணி நேர வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நேரத்தின் குழப்பத்தை தவிர்க்க 82:30 கிழக்கு தீர்க்கரேகை இந்தியாவின் நிலையான மெரிடியனாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்திய நேரப்படி செல்கிறது, அதாவது IST. கிரீன்விச் மற்றும் IST இடையேயான சரியான வேறுபாடு கூட்டல் 5½ மணி நேரம் ஆகும். எனவே இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தீர்கள், பூமியின் மேலோட்டத்தின் இயக்கங்கள், பூமியின் கட்டமைப்பு, அட்சரேகைகள், தீர்க்கரேகைகள் மற்றும் நேரத்தின் கேள்வி.